Hi friends, this is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. நம்ம இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் ஹேவிங். இதோட தமிழ் மீனிங் வந்து பிறகு, அதாவது வந்து ஹாப்டர் அப்படின்ற ப்ரிப்போஷன் பதிலாக ஹேவிங் வச்சு பேச போகிறோம். ஹேவிங் போட்டோம்னா V3 யூஸ் பண்ணணும். அதாவது ஆஃப்டர் ஹேவிங்க்கு அப்புறம் V3 யூஸ் பண்ணணும். இதே வந்து ஆஃப்டர் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஜெரண்ட் அல்லது நவுன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்த பிறகு அப்படின்னா ஹேவிங் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். இதே வந்து ஆஃப்டர் வச்சு சொல்லும் பொழுது ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா? லென்த்தியான சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்த பிறகு நான் டிவி பார்த்தேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஹேவிங் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் ஐ வாட்ச் டிவி. ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஆஃப்டர் வச்சு சொல்லும்போது ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஹோம்ஒர்க் ஐ வாட்ச் டிவி. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம அவங்க வந்து ஜெரண்ட் போடணும். அதில் நவுன் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து ஹேவிங் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து V3 verb யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். தேங்க்யூ.